ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அது எந்த பேப்ளேட்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்குது அந்த பேப்ளேட். அது எந்த வம்சத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஃப்னியர். அந்த ஃபாஃப்னியரோட வம்சத்தை சேர்ந்தது கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேப்ளேட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விசார்ட் ஃபாஃப்னியர் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை எங்கே வாங்கணும், ப்ரைஸ் எவ்வளோ, எப்படி ஸ்பின் பண்ணுது, எப்படி ஒர்க் ஆகுது, வர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாக்ஸ்குள்ளே விசார்ட் ஃபாஃப்னியர் தான் இருக்குது. நைஃப் எடுத்துட்டோம், அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு டப்பாவை பார்த்தாலே தெரியும் நம்ம எங்கேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ் கைஸ், நம்ம வந்து பிளேட் கிங் பேஸ்கிட்ட தான் வாங்கியிருக்கோம். டப்பாவை பார்த்தாலே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேம் பிராண்டு. டப்பா கிளியராக இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேம் பிராண்டு. ஸோ பிளேட் கிங் பேஸ்கிட்ட தான் வாங்கியிருக்கோம். இந்த பேப்ளேட் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, பட் நான் தான் அன்பாக்ஸ் பண்ணாமல் வச்சுட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு மேலே இருக்கும். அதை அப்படியே தூக்கி போட்டு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அங்கே தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு இந்த பேப்ளேட் அன்பாக்ஸே பண்ணல, இது பண்ணாமலே நம்ம லாட்லாம் வாங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சண்டே வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி போடலாம், அதாவது இன்றைக்கி இதை அன்பாக்ஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுதாங்க நம்ம பேப்ளேட். ஸோ இப்போதைக்கு நமக்கு அட்டைப்பட்டிக்கு வேலை இல்லை, அட்டைப்பட்டிக்கு வரலாம் போட்டுடலாம். அடுத்த அன்பாக்சிங்க்கு தேவைப்படும். ஸோ இதுதாங்க நம்ம பேப்ளேட். பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா பல்ல இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். டிரைவரு, டிஸ்க்கு, ஸோ சிப்பு, மெட்டல் விங்கு, லேயரு. ஸோ பார்த்தீங்கன்னா கவர் தூக்கி வரோம். ஸோ ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிப்பை பற்றி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா சர்ஜுன்ற பாருங்க, ரைஸ் சீரீஸில் ரிலீஸ் ஆன பேப்ளேட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் சிப் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஃபாஃப்னியரோட சிப்பு. இந்த விங்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென் அப்படின்னு சொல்லுவாங்க, SEN. அது பேர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனோட கார்னரில் போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபாஃப்னியருக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஷைனாக இருக்கிறது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஏன்னா இதில் வந்து லெட் அதிகமாக கலந்துருக்காங்க. உங்களுக்கு ஒரே நிமிஷம், உங்களுக்கு என் கையை பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி பவுடராக வருது. ஸோ லெட் அதிகமாக கலந்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க நம்ம விசார்ட் ஃபாஃப்னியரோட லேயர். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பரில் கொடுத்துருப்பாங்க, ஒரிஜினல் டக்கரட்டோமியில். பட் இது ஃப்ளேம் பிராண்டுன்றதுனால நம்மளுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்கும். ஆனாலும் ஸ்பின் ஸ்டீல் பண்ணும் கைஸ், ஓரளவுக்கு பண்ணும், ரொம்ப பண்ணுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பண்ணும். ஸோ பண்ணுறதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டிஸ்க் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராட்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும், R-Tin போட்டிருக்கோம். இருங்க தெளிவாக காட்டுறேன். இங்கே R-Tin போட்டிருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிஸ்க் பேர் பார்த்தீங்கன்னா ராட்செட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் பண்ணுறது. இருங்க, இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் பண்ணோம். ஐயோ பண்ண மாட்டேங்குது, ஸ்டக் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரீ ஸ்பின் பண்ணோம் இது. ஸோ ரொம்ப பண்ணாது, ஓரளவுக்கு தான் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இருங்க தெளிவாக காட்டுறேன், ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிரைவர் பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பேப்ளேட் வந்து ஸ்பின் பண்ணுறது நிற்காது. அவ்வளோ சீக்கிரம் தரையை வந்து இந்த டிஸ்க் வந்து அவ்வளோ சீக்கிரம் தரையை வந்து தட்டாது. ஸோ இது உங்களுக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் காட்டுறேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட பேப்ளேட் பார்ட்ஸ் இருக்குது, நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மெட்டல் விங்கை வைக்கணும். வச்சுட்டு நம்மளோட சிப்பை மாட்டிட்டு டைட் பண்ணிவிட்டு இங்கே இன்டர்லாக் பண்ணிடணும். அவ்வளோதான், இப்போ நமக்கு லேயர் ரெடி. ஸோ ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி நமக்கு வந்து ஃபாஃப்னியர் வந்து ஒரு லெஃப்ட் சைட் ஸ்பின் பண்ணுற பேப்ளேட் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாமினா டைப் பேப்ளேட். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பார்ப்போம் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எல்லா ஸ்டிக்கரையும் ஒட்டி முடிச்சாச்சு. இருக்குங்க,
நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டிக்கரையும் ஒட்டி முடிச்சாச்சு. இதோ கொஞ்சம் கிளியராக கட்டுறேன். இதோ இங்கே 3 ஸ்டிக்கர், இங்கே 3 ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப கிளியராக தெரியாது, பட் ஒட்டிட்டேன். எல்லா ஸ்டிக்கரையும் ஒட்டிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். டிரைவரில் ஒட்டுற ஸ்டிக்கர் கூட ஒட்டியாச்சு நம்ம. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஸ்பின் பண்ணுற பேப்பர்ன்றனால லெஃப்ட் சைடு மாற்றிடுவோம் லான்ச்சரை. ஸோ ஸ்பின் பண்ணி பார்த்துருவோம் கைஸ். லெட் இட் ட்ரிப். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாமினா டைப் பேப்ளேட் அப்படின்றதுனால மேக்ஸிமம் சென்டரை பிடிச்சி சுற்றுறதுக்கும் ஸ்டாமினா அதிகமாக மெயின்டைன் பேலன்ஸ் பண்ணி சுற்றுறதுக்கும் தான் ட்ரை பண்ணேன் இந்த பேப்ளேட். ஸோ இதால் ஸ்பின் ஸ்டீலும் பண்ண முடியும். அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எப்படி ஸ்பின் ஸ்டீல் பண்ணுது அப்படின்றத. நான் சொன்ன மாதிரி இனிமேல்ட்டு ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் கைஸ். ரெகுலராக வீடியோஸ் வரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல்ட்டு. ஸோ பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டே வரதில்லை. இது நிறுத்திட்டு நம்ம இந்த லான்ச்சரில் வந்து டைமர் ஓட விட்டு பார்ப்போம். ஸோ இந்த லான்ச்சரில் வந்து உங்களுக்கு டைமர் ஓடும். அந்த கேப்பில் நம்ம பேசலாம். ஸோ அடிங்க லேட்டஸ்ட். ஸோ இந்த லான்ச்சில் உங்களுக்கு டைமர் ஓடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம வீடியோக்கு இப்போலாம் சப்போர்ட்டே வரதில்லை. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு மினிமம் 500 மேக்ஸிமமே வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 500-600 வியூஸ் போகும். ஆனால் இப்போலாம் 100-200 தாண்டறதுக்கே ரொம்ப முக்குது நம்ம வீடியோஸ்லாம். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் நான் இவ்வளோ பண்ணுறேன். இனிமேல்ட்டு ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. எல்லா வீடியோவும் பாருங்கள் கைஸ். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரோம். வீடியோ குவாலிட்டி மட்டும்தான் நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு ஸ்டாமினா ரொம்ப அதிகம் கைஸ். ரொம்ப நேரம் சுற்றிட்டே இருக்குது. இருங்க உங்களுக்கு எப்படி சுற்றுதுன்றதை காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ எப்படி ஸ்பின் பண்ணுதுன்றது உங்களுக்கு தெரியும். இருங்க இன்னொரு தடவை காட்டுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி ஸ்பின் பண்ணுதுன்றதை மட்டும் காட்டிடுறேன் நான் எப்படின்ட்டு. ஸோ ஸ்பின் பண்ணுன்றதை பார்த்தாலே தெரியும். ஸ்டாமினா டைப்ன்றதுனால ரொம்ப பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் இருக்கிறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து டிஸ்க் வந்து தரையை தட்டாது. அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஸ்பின் பண்ணி முடியும் போது பாருங்கள் பேலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவ்வளோ சீக்கிரம் டிஸ்க் வந்து தரையை தட்டாது. ஏன்னா அந்த டிரைவர் வந்து அந்த மாதிரி டிரைவரு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பேப்ளேட் லவர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்ளேட் வச்சு ஒரு சில வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். அது எப்படி ஸ்பின் ஸ்டீல் பண்ணுது, நிறைய வீடியோஸ் வருது கைஸ். ஸோ stay tuned for more exciting videos and informations. Bye guys.